இந்த வாரம் ஃப்ரீஸ் டாஸ்க். வீட்டிலிருந்து வரிசையாக ஆட்கள் வர ஆரம்பித்து விட்டார்கள். இந்த வாரம் முழுவதும் கைக்குட்டைகளை ரெடியாக வையுங்கள். ஏனென்றால் வராத கண்ணீரையும் வரவழைப்பதற்காக மிகவும் பாடுபடுவார்கள். சில நேரங்களில் வெற்றி காண வாய்ப்புகள் இருக்கின்றது. ஸோ சிம்மராசி நேர்களே, அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு காலையில் நம்ம நிலமை இருக்குது. ஏன் அப்படின்னா ப்ரோமோ 1 வந்திருக்கு. ஸோ ஃப்ரீஸ் டாஸ்க். ஓகே, பேக்ரவுண்ட் மியூசிக் போடும்போது ஒரே ஒரு ஆளுடைய ஓட்டத்துக்கும் அந்த ஒரு ஹக்குக்கு மட்டும்தான் நமக்கு கனெக்ட் ஆகுது. மற்றதெல்லாம் ரெண்டாக காமெடி மாதிரி தெரியுது. எனக்கு மட்டும்தான் தெரியுதான்னு தெரில. பூர்ணிமா வீட்டிலேருந்து அவங்க அப்பா வரல. ஓகே, அவங்க அம்மா கூட ஒருத்தவங்க வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். டைட்டில் வின்னரோட வீட்டிலேருந்து அப்பா அம்மா 2 பேருமே வந்திருக்காங்க. அர்ச்சனா வீட்டிலேருந்து அப்பா அம்மா 2 பேருமே வந்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக 3 ஃபேமிலி இருக்க போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 4 நாள், டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே, 4 நாள் 3 ஃபேமிலி. விஜயோட அம்மாவும் வந்திருக்காங்க. விஜயோட அம்மா மொத்தம் 4 பேர். அப்போது 3 நாளைக்குள்ளே ஃப்ரீ டாஸ்க் முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் நைட்டு வரைக்கும் இருக்காங்க அப்படின்றது ஆச்சரியமான விஷயமா இருக்குது. ஸோ என்ன மாதிரி கண்டென்ட் இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இமோஷன்ஸ், நிறைய பாயிண்ட்ஸ் இதெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஃப்ரீ டாஸ்க் யாருடைய ஃபேமிலியை ரொம்ப எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு நேற்று நம்ம போட்டிருந்த டைமில் அர்ச்சனாவுடைய ஃபேமிலி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. முதல் நாளே அர்ச்சனாவுடைய ஃபேமிலி வந்துட்டு போயிடுறாங்க. ஸோ சரவண விக்ரம், அர்ச்சனா, பூர்ணிமா இந்த 3 பேருடைய ஃபேமிலி முதல் நாளில் இருக்காங்க. என்ன சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? மேபி சரவண விக்ரமுடைய ஃபேமிலி வந்து என்ன சொல்லுவாங்க, என்ன மாதிரி பேசுவாங்க? ஸோ அங்கே எல்லாருக்கூடையும் நல்ல ஜோவியலாக பழகுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ எல்லாருமே பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிறத தாண்டி எது உண்மை எது பொய் அப்படிங்கிறத இவங்க கெஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு இதாக இருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. எதையும் வெளியே இருக்கக்கூடிய விஷயங்கள் எதுவும் கொடுக்காம இருந்தால் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை வெளியே இருக்க விஷயங்களை உள்ளே சொல்லிட்டாங்க அப்படின்னா தெரியல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. பட் அர்ச்சனாக்கு எப்படியும் வந்து கான்ஃபிடென்ஸை உடைக்கிறதுக்கு சில பேர் ட்ரை பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வெளியிருந்து போகிற ஆட்களை வந்து எப்பயுமே நம்ம பாசிட்டிவாக மட்டும் எடுத்துக்க முடியாது. சுயநலவாதிகளாக சில பேர் இருந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி. அது மாதிரி ஏதாவது விஷயங்கள் நடக்குமான்றதை பொறுத்திருந்து பார்க்கணும். உங்களோட கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அர்ச்சனாவுடைய ஃபேமிலி உள்ளே போச்சு அப்படின்னா அவங்களுக்கு பாராட்டுகள் கண்டிப்பாக கிடைக்கும். இவங்க 2 பேருமே ரொம்ப இதாக ஃபீல் பண்ணுவாங்க. ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, வெளியே இருக்கக்கூடிய சப்போர்ட்டு, இவங்களுக்கு இருக்க ஆதரவு, இது எல்லாத்தையுமே பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. அதை உள்ள பகிர்ந்துக்கிட்டால் நல்லா இருக்கும். பட் இருந்தாலும் இதுதான் அப்படிங்கிறத வந்து ஓப்பனாக சொல்கிறதுக்கு டீம் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு தான் தோணுது. பட் இருந்தாலும் போன சீசன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்களை ஓப்பனாக உடச்சி உள்ளே இருக்கக்கூடிய கண்டஸ்டண்ட்டை பேசுகிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. எப்படி இவங்க மறைச்சாலும் வெளியே இருக்கக்கூடிய சப்போர்ட்ன்றது இவங்களுடைய நடவடிக்கையை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். பட் அந்த அளவுக்கு வந்து கிட்னி இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து உள்ளே இருக்காங்களான்றது தெரியல. வர்றவங்களுடைய நடவடிக்கையை வச்சு வெளியே சப்போர்ட் இருக்கா இல்லையான்றது ஒரே ஒரு ஆள், நம்மளுடைய டாக்ஸிக் மாயா. பொறுத்திருந்து பார்ப்போம் கண்டுபிடிக்கிறாங்களா என்னன்னு.